உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, கோலிவுட் அப்படின்னு சொன்னாலே நம்ம எதை பத்தி பேசுவோம்? விஎஃப்எக்ஸ், ஒரு 300 கோடி 500 கோடி பட்ஜெட்ல ஒரு பெரிய படம், மாஸ் ஹீரோ, அனிருத்தோட மியூசிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு இந்த காலத்துல. பாட்டு வரதோ இல்லையோ, வெறும் பிஜிஎம் ஸ்கோர்லேயே ஸ்கோர் பண்ற ஒரு ஆளா இருக்காரு அவரு. ஸோ இந்த மாதிரியா இருக்கிற சமயங்கள்ல தியேட்டர் பக்கம் போய் பார்த்தா சைலண்டா ஒரு படம் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன படம்னு பார்த்தோம்னா, நம்ம சிவகுமார் முருகேசன் இயக்கத்துல வெளிவந்த தாய் கிழவி படம். இந்த தாய் கிழவி படம் எந்த அளவுக்குன்னா, இந்த காலத்துல ஒரு தியேட்டர்ல ஒரு படம் 1 மாத காலம் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் போன்லயே பாத்துடுறாங்க, இல்லைன்னா படம் ஓடலையா ஓடிடிக்கு ஏதாவது ஒரு விலையை பேசி வித்துருவோம் அப்படிங்கிற நிலைமை போயிட்டு இருக்க இந்த காலத்துல இந்த தாய் கிழவி படம் 100 நாட்கள் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இது படக்குழுவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அதுவும் ஒரு விமன் ஓரியன்டட் சப்ஜெக்டா இருந்து 100 கோடி கலெக்ஷன் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ்ல 100 கோடி கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ்ல இணைஞ்சிருக்கிற படம் தான் தாய் கிழவி. விமன் சென்ட்ரிக் மூவி எடுத்தா, இல்ல ஹீரோயின் ஓரியன்டட் மூவி எடுத்தா பிசி செக்ஷன்ல எல்லாம் ஓடாது, ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு கோலிவுட்ல கணக்கு போடுற வட்டாரங்களுக்கு மூஞ்சில அரைஞ்ச மாதிரி பதில் கொடுத்திருக்கு தாய் கிழவி படம். ஆனா இதுல நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்கணும். அது என்னன்னா, இந்த படத்தோட இயக்குனர் திரு முருகேசன் சிவகுமார், இவர் நமக்கு எப்படி அறிமுகமானார்னா, ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற படத்தோட வசனகர்த்தா மற்றும் கதை ஆசிரியராக தான் இவர் நமக்கு அறிமுகமானார். உண்மையா சொல்லணும், நேர்மையா பேசணும்னா, அந்த படம் எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையே கொடுத்தது. ஏன்னா தமிழ் சினிமா காலம் காலமா ஹீரோயின்களை எப்படி காமிச்சிட்டு இருந்துச்சு. படத்துல ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது. ஒரு ஊர்ல ஒரு ஹீரோயின் இருக்காங்க, இப்ப அது கிராமத்து ஓரியன்டான படமா இருந்தா அந்த கிராமத்துல இருக்கிற அந்த ஹீரோயினுக்கு வாழ்க்கையில எந்த குறிக்கோளுமே இருக்காது. படிக்கணும், வேலைக்கு போகணும், சரி அவங்க கிராமத்துல இருக்காங்க அதனால அந்த குறிக்கோள் இல்ல. ஆனா தன்னை பத்தின எண்ணமே இருக்காது. கட்டினா என் மாமனை கட்டணும், கட்டினா என் மாமனை தான் கட்டிட்டு நான் வாழ்வேன். ஏன்னா நேத்து கூட நான் ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், பாக்யராஜ் அவர்களோட படம். நல்ல படம் தான், பவுனு தான் அந்த படத்தோட பேரு. அந்த படத்துல கூட அந்த ஹீரோயின் அந்த சின்னு அப்படிங்கிற கேரக்டர் அந்த பொண்ணு பார்த்தே இருக்காது. சின்ன வயசுல பார்த்திருக்கும், அந்த கேரக்டர் ஊரை விட்டே ஓடி போயிருக்கும். ஆனா அந்த சின்னுவோட அப்பா வந்து இந்த பொண்ணு கிட்ட, என் பையன் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அந்த மென்டலி அந்த பொண்ணை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாரு. அதனால அந்த பொண்ணு பின்ன எத்தனை பேர் சுத்தினாலும், என்ன ஆனாலும், எத்தனை வயசானாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் என் மாமனை தான் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட அந்த ஊர்ல பவுனு வாழ்ந்துட்டு இருக்கும். இது அந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி. நான் அந்த படத்தை நேத்து யோசிச்சப்பவும், ஏன் தமிழ் படங்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு, மாமனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே குறிக்கோள். அப்படி இல்லையா, ஒரு வீரனா இருக்கிற ஒரு ஆம்பளை ஒரு 10 பேரை அடிச்சிட்டானா அவனுக்கு ஹீரோயின் மயங்கிரும். இதெல்லாம் தாண்டி ஹீரோயின் அடிச்சாலே ஹீரோயின் பிளாட் ஆயிரும். சார் என்ன அழகா என்ன அபியூஸ் பண்றாரு அப்படின்னு அவர் பின்னாடி இத்தனைக்கும் ஹீரோ வந்து ஹீரோயினா அடிச்சிருப்பாரு, ஆனா ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடி பைத்தியம் பிடிச்சு சுத்திட்டு இருக்கும், லவ் பண்றேன்னு. இந்த மாதிரியான சினிமாக்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தது. சரி, நடுவுல கொஞ்சம் பெண்ணியம் பேசுற படங்கள்லாம் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த மாதிரியான ஒரு படமா இருக்காது. முற்றிலும் மாறுபட்ட ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணு அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றா, திருப்பி அவனே தேடி வந்தாலும் அவனை தேடி போகாம, திருமணம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பொண்ணோட லைஃபை ஸ்கேம் பண்ணுதுங்கிறதெல்லாம் ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிறாங்கிற மாதிரியான திரைப்படங்களும் தமிழ் சினிமால இருந்திருக்கு. ஆனா 100% படங்களை நாம பார்த்தோம்னா கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம ஒரு பொண்ணு இருக்கானா அவளுக்கு ஹீரோ கூட சேர்ந்து டூயட் பாடுறதும், சில படங்கள் எல்லாம் ஹீரோயின் எதுக்கு இருக்காங்கன்னு கேட்டா டூயட் பாடதான் இருக்காங்க. நீ ஏமா சும்மா இருக்க, தலைமுடிய விரிச்சு போட்டு வா, சாங்குக்கு லீடு கொடுங்கிற மாதிரியே எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான சினிமாக்கள் தான் அதிகமா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற படத்துல எல்லாம் ஹீரோயின் தேவையே இல்லை. இப்போ ஹீரோயின் சப்ஜெக்ட் அந்த படத்துல இருந்து நீக்கிட்டோன்னு வைங்க, அந்த இடத்துல ஒரு பாதிப்பும் இல்லை. மேபி வந்து ஹீரோயினுக்கு கொடுத்த சம்பள பணத்தை ப்ரொடக்ஷன் வந்து சேவ் பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு தான் ஹீரோயின்ஸ்க்கான ரோல் எழுதப்பட்டிருக்கு. லூசுத்தனமா இருப்பாங்க, கிரிஞ்சா இருப்பாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கான கதாபாத்திரங்கள் எழுதப்பட்டு இருந்த வரிசையில ஆண் பாவம் பொல்லாது படத்தோட கதையாசிரியரும் இணைஞ்சான்னு தான் நான் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்தப்போ வழக்கமான திரைப்படங்கள்ல ஹீரோயின் வந்து ஃபெமினிசம் பேச மாட்டாங்க, ஆனா லூஸ்தனமா தான் சுத்துவாங்க, அப்படிதான் அந்த கேரக்டர் எழுதப்பட்டிருக்கும். ஆனா ஆண் பாவம் பொல்லாது படத்துல ஃபெமினிசம் பேசுற பெண்களே இப்படிதான் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தூக்கிட்டு வர்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இங்க பிரச்சனை இல்லாம இல்ல, ஆனா அதிகப்படியான பிரச்சனை யாரால இருக்கோ அதை தவிர்த்துட்டு ஃபெமினிசம் பேசுற ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் இருப்பா, அவளுக்கு அடிப்படை அறிவு கூட இல்ல, ஆனா ஏன் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான்னு, இது ஏன் விருப்பம், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன் அப்படின்னு வெளியே வர்ற பெண்களை எல்லாம் மட்டம் தட்டுற மாதிரி இல்ல. இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் இந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த சமுதாயத்துல ஆணாதிக்க மனநிலை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ற பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காது. அவங்கள அபியூஸ் பண்றது,
வெர்பல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஈவன் ஒரு ரேப் நடந்தா கூட நீ ஏன் அங்க போன, நீ ஏன் அந்த ட்ரெஸ் போட்டிருந்த அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சொசைட்டில வந்து அந்த ஆண்களோட எண்ணங்களுக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு படமா தான் ஆண் பாவம் பொல்லாது எனக்கு தெரிஞ்சது. சோ அந்த படத்துக்கு மேல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்கள் இருந்திருக்கலாம். சில பேருக்கு அது ரொம்ப நல்ல படமா தெரிஞ்சது, அடிப்பொலியான படம், சூப்பரான படம்னு என் ஃபேமிலியில உள்ளவங்க சொல்லியே நான் கேட்டிருக்கேன். சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த படம் எனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. அந்த வரிசையில பார்க்க போனா எப்படி ஆண் பாவம் பொல்லாது கதையாசிரியரா தாய் கிழவி படம் எடுத்தாரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த படத்துல பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உடைச்சு ஃபெமினிசம்னா அது இப்படியும் இருக்கும் அப்படின்னு காட்டுற மாதிரி தான் தாய் கிழவி படத்தோட கதையை மனுஷன் செதுக்கி இருக்காருன்னே சொல்லலாம். தாய் கிழவி படம் முழுக்க முழுக்க ஒரு விமன் ஓரியன்ட் ஃபிலிம். பொதுவா தமிழ் சினிமால அம்மா கேரக்டருக்குன்னா ஒரு வடிவம் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அழுதுட்டு சிம்பத்தி தேடிட்டு, இல்லைன்னா அவர் சாப்பிட்டதுதான் நான் சாப்பிடுவேன், அவர் தான் என் உலகமே, என் புருஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு வாழ்ற ஒரு கதாபாத்திரமா இருக்கும். இல்லைன்னா பையன் குடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், இல்ல அவன் பண்ற தப்புக்கு அப்பா கிட்ட பறிஞ்சு பேசிக்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்க ஒரு கேரக்டரா தான் இருப்பாங்க இந்த அம்மா கேரக்டர். ஆனா இங்க பவுனு தாய் வந்து ஒரு சுங்குடி சேலை கட்டின சூப்பர்மேன்னே சொல்லலாம். அது போக அந்த கிராமத்துல வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற ஒரு ருத்லெஸ்ஸான கேரக்டரா இருப்பாங்க. இது எவ்வளவு இருந்தாலும் அந்த படம் முழுக்க எங்கெல்லாம் டைரக்டரால முடிஞ்சதோ அங்க எல்லாம் படிங்க, பொண்ணுங்க படிக்கணும், எதையாவது கத்துக்கோங்க, ஒரு சுயதொழில் கத்துக்கோன்ற கருத்தை இன்ச் பை இன்ச் படத்துல ஒவ்வொரு இடத்துலயும் மனுஷன் சொல்லிக்கிட்டே வந்தாரு. அந்த விதத்துல தாய் கிழவி படம் பார்த்தப்பறம் ஆண் பாவம் பொல்லாது எடுத்ததெல்லாம் நான் பர்சனலா ஃபீல் பண்ண அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயக்குனர் மேல ஒரு பெரிய மரியாதையே வந்துருச்சு எனக்கு. சோ இப்படி எடுக்கப்பட்ட ஒரு படம் முழுக்க ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். ஒரு கமர்ஷியல் பிலிமா இருக்கும்போது யதார்த்தமும் கமர்ஷியலும் சேரும் போது யதார்த்தத்தை எல்லையை மீறாம கொடுத்தா கண்டிப்பா ரசிப்பாங்க, மக்கள் மத்தியில வரவேற்பு பெறும் அப்படிங்கிற விஷயத்த கவனமா கையாண்டிருக்காரு இயக்குனர். சோ தாய் கிழவி படம் பல பேரோட மனசுலையும் தியேட்டர்ல எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னா அது தாய் கிழவி படம் தான். அண்ட் ரொம்ப காமெடியாவும் இருந்தது. அவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சப்போ சரி சாகட்டும்னு விட்டுட்டு அவங்ககிட்ட ஒரு 160 பவுன் நகை இருக்குன்னு தெரிஞ்சோன்னே அதுக்காக அவங்க உயிரை காப்பாத்த அவங்க 3 மகன்கள் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்கல்ல, அந்த அருள்தாஸ், பாலசரவணன், இவங்கெல்லாம் பட்ட பாடு கொஞ்சம் கூட படம் போர் அடிக்கல. அந்த அளவுக்கு என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாரு டைரக்டர். சோ இவ்வளவு நல்ல படம் கொடுத்திருந்ததுனால இந்த படம் இப்ப 100 நாட்களை தாண்டி தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கிறதுனாலையும் அந்த வெற்றி விழாவை கொண்டாட படக்குழு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு கார் ஒன்று பரிசளிக்கிறாரு. படத்துல கிடைச்ச லாபத்துல இருந்து ஒரு கார் ஒண்ணு வாங்கி பரிசளிக்கிறாரு. அது என்ன கார்னா மஹிந்திரா BE6 எலக்ட்ரிக் SUV கார் ஒன்று. அதோட மார்க்கெட் வேல்யூ 18 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. அது போக படத்தோட உயிர் நாடியா அந்த ரோலை அவ்வளவு பெர்ஃபெக்டா ராதிகா சரத்குமார் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு நடிக்க சொல்லி கொடுக்கணும்லாம் இல்ல, அவங்க பாரதி ராஜா அறிமுகப்படுத்தின ஹீரோயின், அந்த நடிப்பு பட்டறையில இருந்து வந்தவங்க. சோ அவங்க வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ண முடியுமோ, பெர்ஃபெக்ஷன் அட் இட்ஸ் பீக்னு சொல்லிக்கலாம், அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தது அந்த கேரக்டர். இப்படி படத்தை செதுக்கி இந்த வெற்றி விழாவை கொடுத்திருக்காரு நம்மளோட டைரக்டர் சிவகுமார் முருகேசன். சோ இந்த வெற்றி விழா இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா அடுத்த படம் இயக்குனர் சிவகுமார் முருகேசன் அவர்களோட அடுத்த படமா வர்றதுதான் சேயோன். இந்த படத்துல ஹீரோவா நம்மளோட சிவகார்த்திகேயன் அவர்களே நடிச்சிருக்காரு. இப்ப தாய் கிழவி படத்துக்கு ப்ரொடியூசரா இருந்தவர் அந்த படத்தோட வெற்றியை பார்த்து அந்த படம் எடுத்திருக்க ஒரு விதத்தை பார்த்திருப்பார்ல, ஒரு ப்ரொடியூசரா இருந்து அந்த விதத்துல நம்பிக்கையோட சேயோன் படத்துல கமிட் ஆகி இப்ப ஷூட்டிங் மும்முரமா போயிட்டு இருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு. சோ இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா சேயோன் படம் ஷூட்டிங் முடியறதுக்குள்ள இன்னொரு படமுமே இயக்குனர் சிவகுமார் முருகேசன் கூட பண்றதுக்காக கமிட் ஆயிருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள். தாய் கிழவி படம் அளவுக்கு சேயோன் படமும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு இப்பவே கோலிவுட் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. தாய் கிழவி படத்துக்குமே அந்த படம் திரையரங்குகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது கொடுத்த ஹைப்பு இதே மாதிரி தான் இருந்தது. படம் நல்லபடியா வரும். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்து எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் அந்த ட்ரெய்லர்ல கொடுத்த எதிர்பார்ப்ப ஒரு தமிழ் சினிமா கொஞ்சம் கூட பெசகாம ரொம்ப வருஷம் கழிச்சு கொடுத்துருக்குன்னா அது இந்த தாய் கிழவி படம் தான். இன்னும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு இளம் இயக்குனர் தன்னோட இயக்குனரா அறிமுகமான முதல் படத்திலேயே இவ்வளவு பாராட்டுக்கள் அவருக்கு கிடைச்சிருக்கிறத பார்க்கும்போது கோலிவுட் இன்னுமே ஆரோக்கியமா இருக்குன்னு தெரியுது. ஆனா தாய் கிழவி படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தேர்தல் ரிசல்ட்டுகள் வந்த காரணத்தினால
அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் மேல பல பேருக்கு வன்மம் வந்த காரணத்தினால இனிமே வரப்போற சேயன் திரைப்படம் எப்படி இருந்தாலும் அதுக்கு நெகட்டிவ் பிஆர் பண்ணி முடக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கிற காரணத்தினால நம்ம படத்தை பார்த்து, ஏன்னா தாய் கிழவிங்கிற ஒரு அற்புதமான படத்தை கொடுத்த ஒரு இயக்குனரோட படம், அதை நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிப்போம். அதுக்கு முன்னாடியே பல நெகட்டிவ் பிஆரை நம்பி படம் நல்லா இருக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வராம அந்த டைரக்டர் மேலையும் சிவகார்த்திகேயன் அவர்களோட திறமை மேலேயும் நம்பிக்கை வச்சு நம்ம பார்க்க வேண்டிய படமா லிஸ்ட்ல வச்சுப்போம். இப்ப ஆண் பாவம் பொல்லாது படத்தை பத்தி எனக்கு ஒரு தாட் இருந்த மாதிரி, தாய் கிழவி படத்தை பத்தியுமே சில பேருக்கு இது ஒரு உயர்ந்த ஜாதியில இருக்கிற ஒரு வயசான கிழவியோட அந்த திமிரு, அந்த தெனாவட்டு இருக்கிற ஒருத்தவங்களோட கதையாவே பல பேர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ஆண் பாவம் பொல்லாது அப்புறம் தாய் கிழவி இந்த 2 படங்கள் குறித்த உங்களோட கருத்தையும், இந்த சேயோன் படம் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற எதிர்பார்ப்புகளை பத்தியும் கமெண்ட்ஸ்ல நாகரிகமா பேசுங்க. நாகரிகமானு ஏன் சொல்றேன்னா, அநாகரிகமான கமெண்ட்ஸை அவங்களுக்கு பிடிக்காத ஹீரோவை பத்தி பேசினாலோ இல்ல அவங்களுக்கு பிடிக்காத அரசியலை பத்தி பேசினாலோ கமெண்ட் பாக்ஸ்ல போடுறது இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல ரொம்ப அபிஷியல் ஆயிருச்சு. ஸோ அந்த வகையில உங்களோட கருத்துக்களை முடிஞ்ச அளவுக்கு நாகரிகமான விதத்துல பதிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.